அன்னைக்கு நான் கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு உதவியா நீங்க சேஷன் அனுப்பியிருந்தீங்க. என்னோட ஒவ்வொரு அடியும், என் குறிக்கோளும், எனக்கு ஏற்பட்ட அநியாயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் இப்போ எங்க அம்மாவோட தேகத்தை தொலைச்சிட்டு நிக்கிறேன். அதுக்காக இப்ப என் உதவிய நாடி இங்க வந்திருக்கேன், அப்படித்தானே? ஆமா, எனக்கு எங்க அம்மாவோட தேகம் வேணும். அவங்களுக்கு நான் மறுபடியும் உயிர் கொடுத்தாகணும். அதுக்காக அந்த நாகமணியை நான் அடைஞ்சே தீரணும். அது அடையிற வரைக்கும் எங்க அம்மாவோட தேகத்தை நான் பத்திரமா பாதுகாத்துட்டு வந்திருக்கணும். இப்ப எல்லாமே என் கை மீறி போயிடுச்சு. அம்மாவோட தேகம் எங்க இருக்கு சொல்லுங்க. கவலைப்படாத அமிர்தா, உங்க அம்மாவுடைய தேகம் பாதுகாப்பா தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு அது உனக்கு கிடைக்காது. எனக்கு வேணும். அது எங்க இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். அது எங்க இருந்தாலும் நான் போய் அதை எடுத்துக்கிறேன். அது உன்னால நிச்சயம் முடியாது. இது எல்லாத்துக்கும் மேல உங்க அம்மாவுடைய ரேகை எங்க இருக்குன்னு சொல்ல என்னாலையும் முடியாது. சொல்றதுக்கு அந்த மகமாயி எனக்கு அனுமதி கொடுக்கல. அதுக்கான காரணத்தை அந்த மகமாயி தான் சொல்லணும். யாரது உங்களை உண்மையை சொல்ல விடாம தடுத்து நிறுத்தது யாரு? கால நேரம் கூடி வரும்போது உனக்கு எல்லாமே தெரியும். உங்க அம்மாவுடைய தேகமும் கிடைக்கும். இப்போ அந்த மகமாயி குடியிருக்கிற கஷேத்திரத்துக்கு போய் சேவை பண்ணி வேண்டி அந்த தாய் உனக்கு நல்ல வழியை காட்டுவேன். இந்த இடம் அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் உடனே அந்த இடத்துக்கு போறேன். அந்த தாய் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். அவசரப்பட்டா எந்த காரியமும் நடக்காது. கொஞ்சம் பொறுமையாயிரு. பரமேஸ்வர அருள் உனக்கு இருக்கு. கூட மகமாயியோட ரட்சையும் வேணும். அப்பதான் உன்னால உன் லட்சியத்தை அடைய முடியும். இன்னும் கொஞ்ச நாள்லயே அந்த தாய் குடியிருக்கிற கஷேத்திரத்துக்கு நீ போவ. அந்த மகமாயியே உன்னை கூப்பிடுவா பாரு. அவளுக்கும் உன்னால ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. என்கிட்ட நீ எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கல. சொல்லு அர்ஜுன். ஏதோ ஒரு விஷயத்தை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க. ஆனா அது என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. இங்க பாரு, அத பத்தி நீ வேற யார்கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல. உன்னை பெத்தவ என்கிட்ட நீ சொல்லலாம். சொல்லுடா. என்ன இது? அம்மா ஏதோ புதுசா டாபிக் ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. அங்க என்னடா அந்த மாயமா என் வாழ்க்கையில குறுக்கிடாது அது இதுன்னு என்னை திட்டி அனுப்பிட்டாங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா? செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை
நல்லா பார்த்துக்கோ அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.